உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். 8 மணி செய்திகளை காண நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதன்முறையாக 41 பேர் முதலிடம் பிடித்து சாதனை. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 3 பேர் மாநில அளவில் முதலிடம். சென்னையில் நாளை நடைபெறுகிறது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை கட்சித் தலைவராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல். ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க தடை கோரிய மனு தள்ளுபடி. மனுதாரருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. இஸ்ரோவின் புதிய செயற்கைக்கோள் திட்டங்களுக்கு 3,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. கர்நாடக ஐஏஎஸ் அதிகாரி டி.கே. ரவி கொலை செய்யப்படவில்லை. முதல் கட்ட விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10.72 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியானது. மாநில அளவில் முதன்முறையாக இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் 41 மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர். கரூர், தஞ்சை, அரியலூர், சென்னை, நாமக்கல், ராமநாதபுரம் மாவட்ட மாணவ மாணவிகள் பலர் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டும் அதிக மாணவ மாணவிகள் முதலிடம் பெற்றது குறித்து அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் தேவராஜன் மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 29ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு மொத்த தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை 11,17,906. அதில் பள்ளிகள் மூலமாக தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை 10,60,866. இதில் 92.9% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இந்த ஆண்டு சாதனை படைத்துள்ளார்கள். இதில் மாணவியர் 95.4%, மாணவர்கள் 90.5% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு மிக அதிக அளவில் முதலிடத்தை 41 மாணவர்கள் தமிழ் மொழியை பாடமாக எடுத்து 499 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தில் 498 மதிப்பெண்கள் பெற்று 192 பேர் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். மூன்றாம் இடம் 540 மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். பிற மொழியை முதல் பாடமாக கொண்டு இந்த ஆண்டு 5 மாணவர்கள் 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 499 மதிப்பெண்கள் பெற்று 59 மாணவர்கள் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார்கள். 498 மதிப்பெண்கள் பெற்று 232 மாணவர்கள் மூன்றாம் இடத்தில் உள்ளனர். மாணவர்களுக்கு பள்ளிகளில் தற்காலிக சான்றிதழ்கள் வருகிற 29ஆம் தேதி அன்றைக்கு அந்தந்த பள்ளியில் வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழை முதன்மை பாடமாக எடுத்து முதலிடம் பிடித்தவர்கள் தங்கள் வெற்றி குறித்து அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே தான். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் எல்கேலேருந்தே ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12லேயும் இதே மார்க் வாங்குவேன்னு நம்பிக்கை இருக்குது. நான் 12th முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி எல்லாருக்குமே சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக என் ஸ்கூல் பேரை காப்பாற்றுவேன் நம்பிக்கை. தீப்தி, நான் ஸ்ரீ வித்யாலயா ஸ்கூல் கோபியில் படிக்கிறேன். நான் இந்த வருஷம் 10th எழுதியிருக்கேன். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு எய்ம் பண்ணி படித்தேன். அதனால தான் என்னால் இன்றைக்கி 499 எடுக்க முடிஞ்சுது. த மெயின் ரீசன் ஃபார் மை சக்ஸஸ் இஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் மை மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்பெஷலி மை பேரண்ட்ஸ். அப்புறம் நான் எங்கள் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஐசிபின்னு இன்டென்சிவ் கோச்சிங் ப்ரோக்ராம் வச்சாங்க. அதில் நல்லா படிக்கிறவங்களுக்கு நல்லா இன்னுமே நல்லா படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா ஒரு கோச் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் மை டீச்சர்ஸ் அண்ட் மை மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ. 10th எழுத போகிறவங்க டே 1லேருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டடியாக எஃபர்ட் போட்டு நல்லா படித்தாங்கன்னா அவங்களும் ஸ்டேட் ரேங்க் வாங்கலாம். வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து 499 எடுத்திருக்கேன். எங்களோட டார்கெட் 500 தான் இருந்தாலும் ஒரு மார்க் கம்மியாகிடுச்சு.
எங்கள் ஸ்கூல் அப்புறம் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ மார்க்ஸ் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. எங்கள் ஸ்கூலில் நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் எப்படி எழுதணும். அதனால் இதெல்லாம் தான் நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு காரணம். 499 எடுத்திருக்கேன். ஒரு மார்க் தமிழில் போயிடுச்சு. அண்ட் டீச்சர்ஸ் விபி சார் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன ரொம்ப கடினமாக உழைச்சேன். ஃபர்ஸ்ட் டேலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் ஸ்டேட் ரேங்க் வாங்கணுக்காக. ரொம்ப எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அண்ட் நிறைய கோச்சிங் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதிகமாக எடுக்க முடிஞ்ச மார்க்கு. அண்ட் நிறையா எழுதி பார்த்தோம். ஸோ அதனால் ஃபியூச்சரில் வந்து பயோமேக்ஸ் டாக்டர் ஆகணும். வெரி ஹாப்பி. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் ஸ்கூல், என்னோட பிரின்ஸிபல் ஆஜாத் ஷெரீஃப், அப்புறம் எங்களை கிளாஸ் டீச்சர் பாக்யம்ஸ், அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூலில் ஜாய் மேம், கரஸ்பாண்டன்ட், மற்ற எல்லா டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். 10ஆம் வகுப்பு தேர்வில் பிற மொழியில் படித்த 5 பேர் 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கோல்டன் கேட்ஸ் பள்ளி மாணவி பிரித்திகாவும் 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தனது சாதனை குறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்விரான்மெண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கூலில் கொடுத்தாங்க. சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ். ஸோ ப்ரெஷர் அவ்வளோ இல்லை. யாரும் எதுவும் பண்ணல. மற்றது அம்மா அப்பா தே ஆல்சோ சப்போர்ட்டட் மீ. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கஷ்டப்பட்டு படித்தா வந்துட்டு மெடிசன் டாக்டர். 10ஆம் வகுப்பு தேர்வில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனை படைத்துள்ளனர். அரசு பள்ளி மாணவ மாணவியர் 19 பேர் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அரசு மகளிர் பள்ளி மாணவி ஜெயநந்தினி, அரியலூர் மாவட்டம் பரனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் பாரதி ராஜா, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி வைஷ்ணவி ஆகியோர் 499 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதேபோல அரசு பள்ளிகளில் படித்த 9 பேர் 2ஆம் இடத்தையும் 7 பேர் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்கள் பெற்று அமலோவர் பவம் மேல்நிலைப்பள்ளி மாணவி முத்தாலு முதலிடம் பெற்றுள்ளார். அமலோபம் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் தமிழில் 100 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். மார்க் 499. என்னோட ஆம்பிஷன் வந்து நான் டாக்டர் ஆகணும். இது எல்லாத்துக்கும் நான் என்னோட சீனியர் பிரின்சிபலை தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவரால் தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டோ சார், அதுக்கப்புறம் எல்லாரும் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிரெஞ்சை முதல் பாடமாக எடுத்து படித்த புதுச்சேரி மாணவி கிருஷா மற்றும் மாணவர் யோகேஸ்வரன் ஆகியோர் 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். என்னோட பிரின்சிபல், என்னோட டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸும் மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மெடிசன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என் பேர் யோகேஸ்வர். நான் மாருதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் SSLC எக்ஸாமில் 500 and 500 எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முதல்ல நான் அம்மா, அப்பா, பாப்பா, அப்புறம் டீச்சர்ஸ், என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்பதற்கு எதிரான மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க ஜெயலலிதாவுக்கு தடை விதிக்க கோரி பெங்களூருவைச் சேர்ந்த வழக்கறிஞர் RG குல்கர்னி பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேணுகோபால் கவுடா, வீரப்பா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுய விளம்பரத்திற்காக இதுபோன்ற வழக்குகளை தொடரக்கூடாது என்று மனுதாரரை எச்சரித்திருந்தனர். மேலும் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் மனுதாரர் குல்கர்னிக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவு பிறப்பித்தனர். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை காலை அக்கட்சியின் MLAக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு ஏதுவாக அதிமுகவின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள 100ஆண்டு விழா அரங்கில் ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பதவியேற்பு விழா 23ஆம் தேதி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வரும் சனிக்கிழமை அன்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் சென்னை முழுவதும் வாழ்த்து சுவரொட்டிகள் மற்றும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 217 நாட்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருந்ததை அடுத்து வரும் 23ஆம் தேதி அவர் மீண்டும் பதவியேற்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அவரது இல்லம் அமைந்துள்ள போயஸ் கார்டன் மற்றும் ஜெமினி மேம்பாலம் அருகே ஏராளமான சுவரொட்டிகள் மற்றும் பேனர்கள் காணப்படுகின்றன. மேலும் போயஸ் கார்டன் பகுதியில் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா தற்போது 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதை மிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு நாங்கள்லாம் அதிமுககாரங்க, எங்களுக்கு அம்மா தாய் மாறி. எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள், முதியோர்கள், இந்த மாதிரி விதவைகள் எல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அம்மா சீக்கிரமாக வரணும்னு சொல்லி அவளோடு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க. வந்த உடனே அம்மா செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. விடுதலையை எதிர்த்து தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக வழக்கறிஞர் GS மணி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவற்றை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் வரை தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்க தடை விதிக்குமாறும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இனி இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என இப்போது பார்க்கலாம். பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் குறித்து முன்னாள் நீதிபதி கட்ஜு சர்ச்சைக்குரிய கருத்து. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிப்பு. இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 8 செய்திகள் தொடர்கின்றன. இஸ்ரோ 15 PSLV ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவதற்காக 3090 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இஸ்ரோவின் விண்வெளி திட்டங்களுக்காக 3090 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முதலீடு செய்யும் வகையில் நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கையில் திருத்தங்கள் செய்யவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் IAS அதிகாரி ரவி கொலை செய்யப்படவில்லை. ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என CBI தெரிவித்துள்ளது. தனது இறப்பிற்கு முன்னர் பெண் IAS அதிகாரி ஒருவருடன் 42 முறை ரவி தொலைபேசியில் பேசியதாக வெளியான தகவலையும் CBI மறுத்துள்ளது. கர்நாடக மாநில வணிக வரித்துறையில் இணை ஆணையராக பதவி வகித்த ரவி சமீபத்தில் தனது வீட்டில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக காணப்பட்டார். ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு சாதகமாக செயல்படாததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சர்ச்சை எழுந்த நிலையில் தொடர் போராட்டங்களுக்கு பின்னர் இந்த வழக்கை CBIக்கு கர்நாடக அரசு மாற்றியது. இந்நிலையில் IAS அதிகாரி ரவி கொலை செய்யப்படவில்லை என்பதை CBI உறுதி செய்துள்ளது. தனது நண்பர்களுடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்கிய ரவி திடீரென தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் இதனால் தற்கொலை முடிவை மேற்கொண்டதாகவும் CBIயின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மரணம் அடைவதற்கு முன்பு பெண் IAS அதிகாரி ஒருவருடன் 42 முறை ரவி தொலைபேசியில் பேசியதாக எழுந்துள்ள தகவலையும் CBI மறுத்துள்ளது. இறப்பதற்கு முன் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த பெண் அதிகாரியுடன் ரவி தொலைபேசியில் பேசியது CBI விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு தரக்குறைவாக விமர்சித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கட்ஜு, சோனியாவும் ராகுல் காந்தியும் ரவுடிகள் என்றும் பிரதமர் மோடி மகா கொலைகாரர் என்றும் கூறியுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளை பிரிட்டிஷ் ஏஜென்ட் என்று கூறி அண்மையில் சர்ச்சைக்கு வித்திட்ட நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு தற்போது அரசியல் தலைவர்களை கடுமையாக விமர்சித்திருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. போர் விமானங்களை தேசிய நெடுஞ்சாலைகளில் தரையிறக்கும் சோதனையை இந்திய விமானப்படை இன்று வெற்றிகரமாக மேற்கொண்டது.
இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிராஜ் 2000 என்ற அதிநவீன போர் விமானம் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே உள்ள யமுனா தேசிய நெடுஞ்சாலை பாதையில் காலை 6:40 மணி அளவில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. விமானப்படையின் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சோதனை போர் விமானங்களை அவசர காலங்களில் எந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலும் தரையிறக்கம் செய்வதற்கு அடித்தளமாக அமையும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக விமானப்படை தளங்கள் இல்லாத பகுதிகளில் போர் விமானங்களை தரையிறக்குவதில் இந்த சோதனை முக்கிய மைல்கல்லாகவே கருதப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஞானதேசிகன், SR பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவுடன் உள்ளதாகவும் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். வரக்கூடிய 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு வலுவாக சந்திக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் நடத்தும் தேர்வில் திருநங்கை பிரித்திக் யாக்ஷினி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்வெழுத அனைவருக்கும் அனுமதி வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநங்கைகளுக்கு பெயர் மாற்று சான்றிதழை பதிவேற்றம் செய்யும் வசதி இல்லாததால் சான்றிதழ் சரியாக இல்லை என கூறி பிரித்திக் யாக்ஷினியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி மகாதேவன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி நாளை மாலைக்குள் நுழைவுச்சீட்டு வழங்க உத்தரவிட்டதுடன் பெயர் மாற்றுச் சான்றிதழை தேர்வு நாளன்று தேர்வு மையத்தில் சமர்ப்பிக்கவும் அனுமதி அளித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் வல்லநாடு அருகே லாரி ஓட்டுநர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள கீழ்ப்புத்தநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுடலைக்குமார். லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் நேற்றிரவு அம்மன் கோவில் வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதிகாலையில் நடந்து சென்றவர்கள் இதுகுறித்து உறவினர்களுக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். சுடலைக்குமாரை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே சுடலைக்குமார் உயிரிழந்தார். இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதுடன் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சம்பவம் குறித்து முரப்பநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். திரிகோணமலை அருகே 818 ஏக்கர் நிலத்தில் மீள்குடியேற்ற அனுமதி. பின் லேடனுக்கு 2 இந்தியர்கள் பண உதவி அளித்ததாக அமெரிக்கா தகவல். இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது. திரிகோணமலை மாவட்டம் சம்பூரில் மீள்குடியேற்றத்துக்கு எதிரான தடை உத்தரவை இலங்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து தமிழர்கள் தங்களது சொந்த நிலங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். சம்பூர் பகுதியில் முதலீடு ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் முந்தைய ராஜபக்ஷ அரசு 818 ஏக்கர் நிலங்களை தமிழர்களிடமிருந்து கையகப்படுத்தியது. இதன் காரணமாக 246 குடும்பத்தினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற சிறிசேன அரசு சம்பந்தப்பட்ட நிலங்களை மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து வெளிநாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் இலங்கை அரசின் உத்தரவுக்கு கீழ் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர்.
அல் கொய்தா இயக்க தலைவர் ஒசாமா பின் லேடன் வீட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. இதில் பின் லேடனுக்கு பண உதவி அளித்த இந்தியர்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆவணங்களில் பின் லேடன் மாளிகையில் இருந்த கணினியில் ஏராளமான ஆபாச படங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. எனினும் இதனை அமெரிக்க உளவுத்துறை வெளியிடவில்லை. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் நாசமாக்குவது என்பது குறித்த சதித்திட்டங்களும் இது தொடர்பான ஏராளமான ஆங்கில புத்தகங்களையும் ஒசாமா வாங்கி குவித்து வைத்திருந்ததாகவும் அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து பிரான்சுக்கு பின் லேடன் இலக்கு வைத்திருந்ததும் இந்த ஆவணங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. மேலும் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் பின் லேடனுக்கு 2009ஆம் ஆண்டு 1,20,500 ரூபாய் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மற்றொரு இந்தியர் 3,35,000 2009ஆம் ஆண்டில் வழங்கியிருப்பதாகவும் பின் லேடன் அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டா பர்பாரா கடற்கரையோரத்தில் படர்ந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டாரன் பால்மர் என்பவருக்கு சொந்தமான ஆல் அமெரிக்கன் பைப்லைன் என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று சாண்டா பர்பாரா கடற்பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த ஆலையிலிருந்து செவ்வாய்க்கிழமையன்று எண்ணெய் கசிந்து கடலில் கலந்தது. அதனால் கடற்கரை பகுதியில் எண்ணெய் படலம் படர்ந்து சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்பட்டது. கடல்வாழ் உயிரினங்களும் கடலில் செத்து மிதந்ததால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 2 நாட்களுக்கு பிறகு மீட்புக் குழுவினர் கடற்கரையோரம் படர்ந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2,500 பீப்பாய் கச்சா எண்ணெய் கடலில் கலந்துள்ளதாக கூறப்படுகிறது. எண்ணெய் கசிவுக்கு பொறுப்பேற்றுள்ள எண்ணெய் நிறுவனம் அதனை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி பாருங்கள்.